Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல Moto RAZR 2022 Samsung Flip 4 இந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு ஃபோன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்டோரோலாவோட RAZR 2022, சாம்சங்கோட Flip 4. Flip 4 வந்துட்டு இந்தியா லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு ப்ரைஸிங் எல்லாமே தெரியும். அது நம்ம வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். மோட்டோ RAZRோட ஃபோனும் சாம்சங் Flip 4ஓட ஃபோனும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. மேக்ஸிமம் எல்லாமே சேம் தான். அதில் இருக்கிற என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேயில் வந்துட்டு மோட்டோரோலாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோல்டபுள் OLED பேனல். அது வந்துட்டு அன்ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே வந்து 393 PPIயோட Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 144 Hz வந்துட்டு சப்போர்ட் இருக்குது. HDR+ சப்போர்ட்டும் இருக்குது. கவர்ட் டிஸ்பிளே அப்படின்னா ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 2.7 இன்ச் டிஸ்பிளே, அதுவும் அமோல்டு டிஸ்பிளே தான். இதே வந்துட்டு நம்ம சாம்சங் ஃப்ளிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோல்டபுள் டைனமிக் அமோல்டு பேனல் கொடுத்துருக்காங்க. சேம் 6.7 இன்ச் டிஸ்பிளே தான். பட் ஆனால் இதில் PPI அதிகம், 426 PPI கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோவோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்துட்டு இன்னுமே நீட்டாக கிளியராக வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே வந்துட்டு இருக்கும். இதில் ப்ரொடக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா Gorilla Glassோட Victus +ங்கிற ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz சப்போர்ட்டோட HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளே வந்துட்டு 1.9 இன்ச் சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே. இது வந்துட்டு மோட்டோ RAZRோட கம்பேர் பண்ணுறப்ப சின்னது தான். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மோட்டோ RAZRல Qualcomm Snapdragon 8+ Gen 1 கொடுத்துருக்காங்க. இது 4nm சிப்செட்டு, 5G சப்போர்ட்டு. இது வந்துட்டு ஆக்டோகோர் ப்ராசர், மேக்ஸிமம் 3.2 GHz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸே Android 12 கொடுக்குறாங்க. இது மேலே இருக்கிற ஸ்கின்னு பார்த்தோம் அப்படின்னா MyUI 4.0. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ RAZR வந்துட்டு பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்துட்டு ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவே வந்து நம்ம சாம்சங் Flip 4ல் பார்த்தோம்னா சேம் Qualcomm Snapdragon 8+ Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆக்டோகோர் 3.2 GHz தான் மேக்ஸ், சேம் ப்ராசஸர் தான். இதுலேயும் வந்துட்டு நமக்கு Android 12 அவுட் ஆஃப் பாக்ஸே வருது. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா One UI 4.1.1 கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஓன் UI ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேம் அண்ட் ரோம் சப்போர்ட் பார்க்கலாம். ரேம் பார்த்தோம் அப்படின்னா 8GB 12GB ரேம் LPDDR5 டைப்பில் வருது. ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 128GB 256GB அண்ட் 512GBயோட வருது. UFS 3.1 சப்போர்ட்டோட. இதில் வந்துட்டு SD கார்டுக்கு சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி நம்ம சாம்சங் Flip 4ல் பார்த்தோம் அப்படின்னா 8GB ரேம் மட்டும்தான் வருது, LPDDR5 லேட்டஸ்ட் டைப்போட. இதுலேயும் சேம் மோட்டோ மாதிரியே 128, 256, 512GB வித் UFS 3.1. இதுலேயும் SD கார்டுக்கான சப்போர்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கேமரா. ஃபஸ்ட்டு நம்ம ரியர் கேமரா பார்த்தலாம். மோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா 50 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.88 அப்பேச்சரோட OS சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமரா பார்த்தோம் அப்படின்னா 13 MP அல்ட்ரா வைடு கேமரா. அது பார்த்தோம்னா f2.2 அப்பேச்சரோட வருது. நம்ம மோட்டோ RAZRல மேக்ஸ் 4K at 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். இதே நம்ம சாம்சங் ஃப்ளிப்பில் பார்த்தோம் அப்படின்னா 12 MP ப்ரைமரி கொடுத்துருக்காங்க, f1.8 அப்பேச்சரோட. இதுலேயே OS சப்போர்ட் இருக்குது. 12 MP அல்ட்ரா வைடு கேமரா கொடுத்துருக்காங்க, அது f2.2 அப்பேச்சரோட. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் 4K 60 FPS வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இதுவே நம்ம செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 32 MP கொடுத்துருக்காங்க மோட்டோ RAZRல, f2.4 அப்பேச்சரோட. இதில் பார்த்தோம்னா மேக்ஸ் ஃபுல் HD at 60 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். சாம்சங்கோட ஃப்ளிப்பில் பார்த்தோம் அப்படின்னா 10 MP f2.4 அப்பேச்சரோட கொடுத்துருக்காங்க. இதில் 4K 60 FPS வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. நம்ம கேமரா அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ RAZRை கம்பேர் பண்ணுறப்போ
சாம்சங் ஃப்ளிப் 4ல் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா சாம்சங்கோட ஆப்டிமைசேஷன் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வேறு, ஸோ சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கனெக்டிவிட்டி, டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.2 வெர்ஷன், NFC சப்போர்ட் இருக்குது. இதே மாதிரி தான் சேம் சாம்சங் ஃப்ளிப்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி, மோட்டோ ரேசரில் 3500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க, USB டைப் சி. இதில் 33 வாட்ஸ் மேக்ஸ் குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் கிடையாது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் கிடையாது. இதே நம்ம சாம்சங் ஃப்ளிப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா 3700 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதுவும் USB டைப் சி தான். இதில் மேக்ஸிமம் 25 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இதில் வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட் சப்போர்ட்டும், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜ் 4.5 வாட் சப்போர்ட்டும் இருக்குது. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கில் வந்துட்டு நம்ம ரொம்பலாம் வந்துட்டு வேறு ஃபோனை வந்து நம்ம சார்ஜ்லாம் பண்ண முடியாது. வேணால் வந்து இந்த கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்மார்ட் வாட்ச்சு, TWS, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோவில் வந்துட்டு சைட் மவுண்டட் தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஜாக் சப்போர்ட் கிடையாது. மீதி இருக்கிற எல்லா சென்சார் சப்போர்ட்ஸும் இருக்குது. ஓஎஸும் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்துட்டு கன்ஃபார்மாக எத்தனை வருஷத்துக்கு வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆகலை. இதே வந்து நம்ம சாம்சங் ஃப்ளிப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா சேம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டு இருக்குது. 3.5 mm ஜாக் கிடையாது. மீதி இருக்கிற எல்லா சென்சார் சப்போர்ட்ஸும் இருக்குது. ஆப்வியஸாக ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன், ஸோ எல்லா சென்சார் சப்போர்ட்ஸும் இருக்கும். இது சாம்சங்கில் ஃப்ளிப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா 4 years OS அப்டேட்டும் 5 years செக்யூரிட்டி அப்டேட்டும் அஃபீஷியலாக சாம்சங் அவங்களே வந்துட்டு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லான்ச் எப்போ ஆகுச்சு, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மோட்டோ ரேசர் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. ப்ராபப்ளி வந்துட்டு டிசம்பரில் இந்த வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பரில் அரௌண்டு 2nd or 3rd வீக்கில் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. ப்ரைஸு வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மோட்டோ ரேசர் இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 70Kலேருந்து 75Kக்குள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே வந்துட்டு சாம்சங் ஃப்ளிப் 4 பார்த்தோம் அப்படின்னா லான்ச் ஆயிடுச்சு. எப்போ ஆச்சுன்னா நம்ம August 10, 2022 ஆயிருக்கு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 89,999, அதாவது 90Kல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கம்பேரிசன் பார்த்துட்டோம். என்னோட சஜஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு சாம்சங் ஃப்ளிப் 4 வாங்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 4 years உங்களுக்கு OS அப்டேட்டும் 5 years செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சாலிடாக அந்த ஃபோனை வந்துட்டு 4 to 5 years நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு? மோட்டோ ரேசர் 2022 இல்லை சாம்சங் ஃப்ளிப் 4? இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, என்னால் வந்துட்டு இந்த 2 ஃபோனில் ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர் அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.